அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் தேய்பிறை சஷ்டி, கடைசி ஆடி மாதம் தேய்பிறை சஷ்டி வியாழக்கிழமை தினத்தன்று வருது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நமக்கு தேய்பிறை சஷ்டி. இந்த நாளன்று எல்லோருமே வழிபாடு செய்யணும். பிரச்சனைகள் எல்லோருக்குமே இருக்கும், கடன் தொல்லை எல்லோருக்குமே இருக்கும். எல்லோருமே முருகனை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே பிரச்சனைகள் யாவும் குறையும். முருகன் பார்த்திங்கன்னா உணரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள். இப்போ நம்ம முருகர் பக்தர்களாக இருக்கோம் அப்படின்னா முருகனை உணர முடியும். அங்கே ஒரு வைப்ரேஷன் நமக்கு முருகர் கொடுப்பார். அதே போல் அவரை தேடி ஒரு ஆலயத்திற்கு போகிறோம் அப்படின்னாலும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். உணர்வுகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் தான் முருகப்பெருமான். நமக்கு இருக்கிற வேதனைகளும் சோதனைகளும் அதை நம்ம முருகன்கிட்ட சொல்லி நம்ம வேண்டிக்கும் போது எல்லாமே சரியாகும். அவருக்குரிய வளர்பிறை சஷ்டி பொதுவாக எல்லோருமே வழிபாடு செய்வாங்க. எல்லாருமே அந்த பழக்கம் இருக்கும். ஆனால் தேய்பிறை சஷ்டிக்கு அந்தளவுக்கு வழிபாடு செய்கிற பழக்கம் அந்த வளர்பிறை சஷ்டிக்கு ஈக்குவல் தேய்பிறை சஷ்டி இல்லை. இப்போ வளர்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக, பொருளாதார முன்னேற்றத்திற்காக நிறைய வழிபாடு செய்வாங்க, கடனுக்காகவும் வழிபாடு செய்வாங்க. ஆனால் தேய்பிறைங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரியது. நிறைய பேருக்கு கடன் இருக்கும். கடன் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு லோன், ஹோம் லோனாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நகை அடமானத்தில் வச்சுருக்கலாம், ஏதேனும் ஒன்று கடனுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முருகனை தேய்பிறை சஷ்டி என்று வழிபாடு செய்யும்போது அந்த கடன் தேய ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யணும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும்போது முருகன் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. முருகருக்கு நம்ம சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்வார், நமக்கு எல்லாமே தருவார் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டியோட நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா முருகர் உணரக்கூடிய கடவுள் தான். அதனால் நம்ம சீக்கிரமாக அவரை நம்ம உணர முடியும். அதனால் நீங்கள் உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து தேய்பிறை சஷ்டிக்கு முருகனுக்கு தீபம் ஏற்றுங்க. இப்போ வியாழக்கிழமை வந்திருப்பதனால் மஞ்சள் தீபம் கூட நம்ம ஏற்றலாம். மஞ்சள் தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொஞ்சம் விட்டுக்கோங்க, மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதனால் அந்த பரப்பிட்டு ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகளவு போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்தீங்க அப்படின்னாலும் சிறப்பாக இருக்கும். இல்லை நான் இந்த தீபம்லாம் ஏற்றலை அப்படின்னா கூட நீங்கள் நார்மலாக இருக்கிற நல்லெண்ணெய் தீபம் மட்டும் நீங்கள் 1 அல்லது 6 கூட ஏற்றலாம். 1 ஏற்றினாலே போதும். ஏற்றிட்டு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். நெய்வேத்தியமாக கல்கண்டு வைத்தால் கூட போதும். அவல், கல்கண்டு, பால் பாயசம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க. பழங்கள் கூட வைத்துக்கலாம். வைத்துட்டு முருகன்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னாலே கடன் தொல்லை நீங்கும். இப்போ பக்கத்தில் இருக்கிற கோவில் உங்களுக்கு இருக்குது, முருகன் கோவில் அமைந்திருக்குது அப்படின்னு ஏதேனும் அபிஷேகத்துக்கோ பொருள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. அந்த ஒரு 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம் நமக்கு ஆகும் பார்த்தீங்களா? அங்கே அந்த 1 மணி நேரம் நம்ம கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் தேய்பிறை சஷ்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. முருகன் மீது நம்பிக்கை இருப்பவர்கள், முருகன் எல்லாம் சரி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருப்பவர்கள் தேய்பிறை சஷ்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தேய்பிறை சஷ்டிங்கிறது பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிரச்சனை இல்லாமல் யாராவது இருக்கிறீங்களா? கட்டாயமாக கிடையாது. குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை, இல்லை மற்றவர்களிடம் பிரச்சனை, இல்லைன்னா நமக்கு பண பிரச்சனை, இல்லை கடன் பிரச்சனை, இல்லைன்னா வேலையில் பிரச்சனை, ஏதேனும் ஒரு பிரச்சனை ஒரு மனிதர்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படியே இருக்கல அந்த தேய்பிறை சஷ்டி நம்ம வழிபாடு செய்வது நமக்கு நல்லா இருக்கும். முக்கியமாக முருகனுக்கு உகந்த நாள் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை மாதத்தில் வருகின்ற இந்த முக்கியமான நாட்களில் நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யணும். அதில் முக்கியமாக சொந்த வீடு வேணுங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. கடன் இருப்பவர்கள் தேய்பிறை சஷ்டியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. குழந்தைக்காக வழிபாடு செய்பவர்கள் வளர்பிறை சஷ்டியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. கிருத்திகையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நாள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்து பாருங்கள், வாழ்க்கை மாறும். முருகன்கிட்ட முருகன் ஒன்றைத்தான் நம்பி இருக்கிறேன், நீ தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் சரி செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோரிக்கையை முருகன்கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளை முருகன் கைவிட மாட்டார். எப்படியாவது நம்ம இழுத்து கொண்டு வந்துடுவார். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு கொண்டு வந்துடுவார். நம்மளும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். முருகர் எல்லாம் பார்த்துப்பார் அப்படின்ட்டு நம்மளும் விட்டுறக்கூடாது. நம்மளும் ஓரளவுக்கு முயற்சி செய்யும்போது நிச்சயமாக 100% இல்லை, 1000% நம்மளுடைய பிரச்சனை தீர்வு நம்ம கையிலே இருக்கும்.
ஸோ நமக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும். நம்பிக்கையுடன் இருங்க. எப்போதுமே உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய முயற்சியும் கைவிற்றவே கூடாது. பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தாலே நமக்கு வெற்றி நமக்கு நிச்சயமாக இருக்கும். முருகனுடைய படம் இருக்குது அப்படின்னா படத்திற்கு செவ்வரளி பூக்களெல்லாம் அலங்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க. சிலை இருக்குது அப்படின்னா அபிஷேகம் செய்துட்டு வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. பால் அபிஷேகம் அது நம்ம பண்ணணும். அதே போல் வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னாலும் வேல் அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம என்ன படமோ சிலையோ வேலோ வச்சுருக்கீங்கன்னா அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் ஏதேனும் நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து பாருங்கள். வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து வித பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. வியாழக்கிழமை தினத்தன்று காலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம், மாலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம். பூஜை செய்ய வேண்டிய நேரம் மாலை சாயங்காலம் ஒரு 5:30லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 6 மணிலேருந்து இரவு 8 மணிக்குள்ளே நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.